Information provided in this video is for educational and informational purposes only. Always do your own research and consult with a qualified financial advisor before making any trading or investment decisions. The creator of this video shall not be held responsible for any financial losses incurred as a result of trading or investment activities undertaken based on this content. Trading and investing are subject to market risks. Please act wisely. Hi option buyers, post market review. அதாவது வந்து 31ஆம் தேதி போஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு மந்தோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரி முடிச்சு மந்தோட ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, நம்ம என்ன சொன்னது நடந்திருக்கா இல்லைன்னு பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் லைனுக்கு வந்து ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும், இல்லைன்னா இல்லை. இதுக்கு முன்னே லிக்விடிட்டி வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். லிக்விடிட்டிலேருந்து போனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்துடலாம் என்ன நடந்திருக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பன் தான், பெருசாலாம் கேப் அப் கிடையாது. ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த ரீடெஸ்ட்டில் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது, பட் லிட்டில் பிட் ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பெரிய மூமெண்டம் இல்லை. ஆனால் மார்க்கெட் இன்னைக்கு 250 ரூபாய் மூவ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு மொத்தமே 80 பாயிண்ட் தான் அட்டை மணியே கொடுத்துருக்குது. அப்படின்னா மீனிங் என்ன, ப்ரீமியமே கொடுக்கல மார்க்கெட்டு. இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு ஆப்ஷன் பையாக இருந்து 6 மணி நேரம் மார்க்கெட்டில் உட்காந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், டர் ஆயிரும். அப்படி வரியா? நம்ம லைன் வந்தால் மட்டும் ட்ரேடுங்க, அதுதான் நல்லது. அதுதான் பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அதர் தென் இன்னைக்கு ரிவென்ஸ் ட்ரேடுக்குள்ளே போய் நிறைய பேர் லாஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. ப்ராஃபிட் பண்ணினா கூட ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க, பெரிய லெவல் ப்ராஃபிட்டை நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது. ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிறோம் நம்ம லைனுக்கு வந்தால் ட்ரேட் பண்ணுங்கள், எல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஓகே சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நேற்று என்ன சொல்லியிருந்தேன், ரேஞ்ச் கிடையாது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இது அப்படிங்கிறனால ரேஞ்ச் இருக்க வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் தான் ரேஞ்ச் இருக்கும் மந்தில். ஸோ எப்பவுமே லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து பேங்க் நிஃப்டி ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கேப் டவுனில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பையரோட லிக்விடிட்டியை ஹேண்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்க. இதுவும் பெரிய லெவலில் கிடையாது ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ரீடெஸ்ட்டில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம், ஏன் கீழே விழுந்தானே தெரியல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து மார்க்கெட்டில் ப்ரீமியம் கொடுக்கும் இன்னும் 2 வீக்ஸுக்கு. அப்போ இந்த மாதிரி லிக்விடிட்டிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இங்கே ரீடெஸ்டிங்கில் ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் பிரேக் அவுட்டில், இல்லை பிரேக் அவுட்டு இங்கே ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். புட்டுக்கு வரும்னு நம்ம கண்டிப்பாக தெரியாது, அனுமானம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல மேலே வந்து லைன் கிடையாது. ஸோ அதனால எக்ஸாக்டாக நம்மளோட ப்ரிடிக்ஷன் ஒர்க் ஆயிருக்கு. நேற்றே சொல்லியிருந்த மார்க்கெட்டில் ஐவி அதிகமாக இருக்குது. ஸோ கால் சைடு புஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு கால் சைடு புஷ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீமியமே ஜென்ரேட் ஆகலை டியூ டு ஒரே ரீசன், நம்ம இடத்துக்கே அதாவது நம்ம லைனுக்கே வரல. சரியா, நம்ம லைனுக்கு வந்தால் மட்டும்தான் பிரேக் அவுட்லையோ கவரிங்லையோ நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். இன்னைக்கு அந்த இடத்துக்கே வரல. ஸோ அதனால எந்த ப்ரைஸும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கல. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ட்ரேட் எடுத்தீங்கன்னா சுத்தமாக முடிச்சு விட்டுருப்பானுங்க இன்னைக்கு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. 1ஆம் தேதியோட ப்ரீ மார்க்கெட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ டே கேண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எப்படி சொல்லி எப்படி ட்ரா பண்ணணும்னு. கீழே பையர் லிக்விடிட்டி ட்ரா பண்ணிக்கிறோம், மேலே செலர் லிக்விடிட்டி ட்ரா பண்ணிக்கிறோம். இது ஏன் ட்ரா பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே மார்க்கெட் ரியாக்ட் கண்டிப்பாக பண்ணோம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி பழகுங்க, அப்போ தான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற முடியும். இல்லைன்னா நம்ம எல்போடாவே தான் இருக்கணும். எங்கே போகிறான், எங்கே திரும்ப மாட்டானா, ஏன் இங்கேருந்து திரும்பினா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னா நான் சொன்ன விஷயங்களை ரெகுலராக பண்ணுங்க. ஓகே, ஸோ வீக்கோட ஹை லோ, டேவோட ஹை லோ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இங்கே தான் லிக்விடிட்டி இருக்குது. இது நிஃப்டியோடது. பேங்க் நிஃப்டியோட பார்த்தலாம். நம்ம பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிக்விடிட்டி பேஸ் பண்ணி மட்டும் தான் மார்க்கெட் வந்து சர்வே ஆகும், ரன் ஆகும். ஸோ இதோட லிக்விடிட்டி, டேயோட லிக்விடிட்டி பார்த்தலாம் எங்கே இருக்கான்ட்டு. ஸோ இங்கே பையர் இருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம், பட் எனக்கு பிடிச்ச கலர் நான் வச்சுருக்கேன். ஈஸியாக ரெட்டுனா டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி, க்ரீன்னா அந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு லிக்விடிட்டியை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட் கடைசியில் அது சப்போர்ட்டார். மேலே அப்பர் சைட் பிரேக் அவுட்னா சப்போர்ட்டாரை கன்சிடர் பண்ணோம், டவுன் சைடில் பிரேக் அவுட்னா ரெசிஸ்டன்ஸை தான் கன்சிடர் பண்ணோம். ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னதான் பேங்க் நிஃப்டியோட லிக்விடிட்டி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ண போது. இது பிரேக் அவுட் இதுனா நிஃப்டியை பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. இதோட ரிவர்சபிள் இருக்கா இல்லையான்றது நிஃப்டி பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ஸோ இவ்வளோதான். ஆனால் இந்த ரியாக்ஷனுக்கும் நிஃப்டி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2 பேரும் நேர்கோட்டில் ட்ராவல் பண்ணணும், 2 பேரும் தண்டவாளம் மாதிரி அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்துடலாம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கு இன்னைக்கு, 24,075.
24.75, R1 24,252, R2 சப்போர்ட் ஒன் வந்து 23,223. S1 S2 வந்து 23,148. அவ்வளவுதாங்க, குறைஞ்சாச்சு. குசும்ப பத்தியாடா, ரொம்ப ரொம்ப குசும்பு. இதெல்லாம் சகஜம் விடு. ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே வரும்போது மட்டும்தான் ப்ரீமியம் கொடுக்கும். மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் ஐவி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் ஒரு நிமிஷம். மார்க்கெட்டில் ஐவி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 22 பாயிண்ட் இருக்குது. புட் சைடு வந்து 17-18 தான் இருக்குது. ஸோ கால் சைடு தான் ப்ராபபிலிட்டி இருக்குது. நேற்றும் கால் சைடு தான் இருந்துச்சு ப்ராபபிலிட்டி, இன்னைக்கும் கால் சைடு தான் இருக்குது. பார்க்கலாம் ஓப்பன் எங்கன்னு தெரில, ஓப்பனுக்கு அப்புறம் எப்படி போகுதுன்னு தெரில. நம்மளோட கான்செப்ட் என்ன, நம்ம லைன் வந்து ட்ரேட் எடுக்கணும், அவ்வளோதான். சரி, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 23,223, செகண்ட் சப்போர்ட் 23,148, ரெசிஸ்டன்ஸ் 24,075, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,252. ஸோ இதுதான் லெவல்ஸ். இந்த லெவலுக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கி விட்டுருங்க. தேங்க்யூ.